என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் 2வது பகுதியில், உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். உன்னை நடத்துகிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நீ மோசமடையத்தக்கதாய் உன் வழிகளை அழித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த கடைசி நாட்களில் இதை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளினால் தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு திசை மாறி போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி செழிப்பின் உபதேசத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? மிகைப்படுத்தப்பட்ட கிருபையின் உபதேசங்களினால் இன்றைக்கு ஒரு திரள் கூட்டம் சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனையோ சபைகள் நடன அரங்கங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதை வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரன் எந்தவித தெய்வ பயமும் இல்லாமல் துணிகரம் கொண்டு சினிமா பாடல்களை பாடுவதையும், சினிமா பாடல்கள் சபைகளில் இசைக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அருவருப்பான நடன அசைவுகள் சபையில் அரங்கேறி கொண்டிருக்கிறதை வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரும்பின பக்கமெல்லாம் பொருளாசை நிறைந்த திட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? உன்னை நடத்துகிறவர்கள் நீ மோசமடையத்தக்கதாய் உன் வழிகளை சீர்கேடுகளுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அழித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கள்ள போதகர்களை விட்டு, கள்ள ஊழியர்களை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இசை ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பாடல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அரங்கத்தை ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிறாங்க, ஆலயத்தை கட்டின விதத்தை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது. இதெல்லாம் கண்டு மயங்கி போயிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய பிரசனம் அங்கு தங்கியிருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். உங்களை மோசப்படுத்துகிற செழிப்பின் உபதேசங்களை விட்டு விலகி வாருங்கள். உங்களை மோசம் போக்குகிற கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்களை விட்டு விலகி வாருங்கள். வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்மை உயிர்ப்பிக்கிற ஜீவ வார்த்தைகள். கர்த்தருடைய வேதத்திற்கு முழு மனதோடு கூட கீழ்ப்படி ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.